இந்த எப்படி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்ன இருந்தது அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் என் ஆக்சுவல் கட் ஆஃப் என்ன. ஸோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி எப்படி என் காலேஜ் அண்ட் பிரான்ச்சஸ் வந்து எப்படி நான் சூஸ் பண்ணேன். ஸோ எந்த மாதிரி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், எப்படி என் டவுட்ஸை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்ககிட்ட கேட்டு எப்படி சால்வ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப் இட், லெட்ஸ் பிகின். காலேஜா பிரான்ச்சா, எதுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ காலேஜஸ்க்கு தயவு செஞ்சு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அண்ட் தென் வந்து பிரான்ச்சுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ சிஎஸ்சி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு நிற்காம ஸோ ஐடியும் போங்க, சிஎஸ்சி ஐடி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல்னா தென் இசிஇ ட்ரிபிள்இ. ஸோ இந்த மாதிரி கோர்ஸஸ்க்கு வந்து சாய்ஸ் கொடுங்க. ஸோ ஈஸி தான் படிப்ப நிற்காதீங்க, சிஎஸ்சி தான் படிப்ப நிற்காதீங்க, சிஎஸ்சி நெக்ஸ்ட் ஐடி அண்ட் தென் ஈஸியாக நெக்ஸ்ட் ட்ரிபிள்இ. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ டாப் Tier 1 காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என், பிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கா. அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சியா, அண்ட் தென் எஸ்என்ல சிஎஸ்சி. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடியா, அண்ட் தென் எஸ்என்ல ஐடி. ஸோ இந்த மாதிரி போங்கன்னு சொல்கிறேன். ஸோ சிஎஸ்சி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு சிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரியே போட்டு ஐடியை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ பெஸ்ட் லெவல் இருக்க காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ காலேஜஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சூஸ் அண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த காலேஜஸ் ஃபஸ்ட்டு உங்கள் கட் ஆஃபோட ரேஞ்சை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 190 அண்ட் அபோவா, இல்லை 180 அண்ட் அபோவா, இல்லை 170 அண்ட் அபோவான்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ டாப் லெவல் காலேஜ் வந்து அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற டாப் லெவல் காலேஜ் தான் சூஸ் பண்ணுங்கள். ஸோ டிஎன்இயில் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும், cutoff.tne online.org சொல்லிட்டு அந்த வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரஃபாக பாருங்கள். ஸோ அந்த ஆஃப்டர் வந்து ஒரு பேப்பரில், ஒரு பிளாங்கான ஒரு நீட்டான பேப்பரில் டிஎன்ஏ கோடு, பிரான்ச்சஸ் அண்ட் தென் அந்த காலேஜ் நேம் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஸோ இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்ப உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 காலேஜஸ் காசு இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்ப சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும். ஸோ நமக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தான் வந்து நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் இந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குன்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் டூ மச் இன் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ்னா தென் சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ் இந்த மாதிரி இருக்க கோர்ஸ்லாம் நீங்கள் தரசமாக ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு ஆஸ்ட்ரேட்டிங்காகவே இருக்குது, சிஎஸ்சியா இல்லை எலக்ட்ரிக்கலான்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரேட்டிங்காகவே இருக்குன்னா ஒரு ஜென்ரலான பிரான்ச் ப்ரிஃபரன்ஸோட பேஸ் பண்ணி நீங்கள் டாப் லெவல் காலேஜில் ஜாயின் ஆகலாம். அதாவது எப்படின்னா இசிஇ, சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, ஐடி. ஸோ இந்த மாதிரி பிரான்ச் ப்ரிஃபரன்ஸோட நீங்கள் ஜாயின் ஆகலாம். எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வேணால் யார்கிட்ட வேணால் பேசலாம். ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிங்க்டன் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு லிங்க்டனில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ லைக் மோர் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஆட் டு கனெக்ட் கொடுங்க. ஆட் டு கனெக்ட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் பேசுங்க, இந்த காலேஜஸ் எப்படி இருக்குது, ஸோ சேரலாமா, பிளேஸ்மெண்ட் எப்படி, ஸோ அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் அவங்க கண்டிப்பாக அவங்க கனெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, உங்கள் மெசேஜஸ் வந்து மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என் டவுட்ஸ்லாம் வந்து சீனியர்ஸ் கிட்ட தான் கேட்டேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரிபிள்இனா தென் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பர்டிகுலரான அந்த காலேஜஸ் என்ன, ஸோ அந்த காலேஜஸில் ட்ரிபிள்இஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் நிறைய கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ அவங்ககிட்ட ஒரு 4 மெம்பர்ஸ் கிட்ட கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ லிட்டரலாக அட்லீஸ்ட் ப்ராபபிலிட்டி போட கூட அட்லீஸ்ட் 2 பேர் வந்து உங்கள் கனெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அந்த கனெக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது, ஸோ எப்படி இருக்கும் காலேஜஸில், இந்த மாதிரிலாம் டஃப்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தேன்னா கரியர் கைடன்ஸ் அஸ்வின், ஜெயபிரகாஷ் காந்தி, தினேஷ் பிரபு. ஸோ இவங்க வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு வந்தேன். ஸோ டிஎன்ஏ ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ வென் யூ கீப் வாட்சிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு டவுட் இருக்குது, அந்த டவுட் வந்து இன்னமும் சால்வ் ஆகாமே இருக்குது. ஸோ ஒரு கரியர் எக்ஸ்பர்ட் கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மோரலஸ் ஃப்ரீயாக தான் கேட்கணும்னு எல்லாருமே நினைப்பீங்க. ஸோ எப்படி கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் போய் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க மோரலஸ் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஆக்சுவல் சொல்கிறதுனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்டன் போங்க, கரியர் கைடன்ஸ் அஸ்வினா போய் சர்ச் பண்ணுங்கள், அவங்க அக்கௌண்ட் இருக்கும், ஆட் டு கனெக்ட் கொடுத்துட்டு தென் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. தென் மெசேஜ் போய் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் எப்படின்னா வித்தின் 2 டேஸில் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய டவுட்ஸ் நான் கேட்டிருக்கேன், லைக் ஃப்ரீயாகவே நான் கேட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஆன்லைன் வரப்போ வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு, அதாவது உங்கள் ரிப்ளைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் சொல்லுவார். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கலாம், 2.5 months சம்திங் 3 months சம்திங் கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்ஸ்லாம் நீங்கள் வித்தின் என்ன சொல்கிறது, ஃபோனையே பார்த்துட்டு இருக்காதிங்க, டிவி பார்த்துட்டே இருக்காதிங்க, மொபைல் அந்த
மூவிஸ் பார்த்துட்டே இருக்காதிங்க, வேறு சான்ஸே இல்லை, அதான் பண்ணி ஆகணும், நானும் அதுதான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் டைம் இருந்ததுன்னா நீங்கள் போய் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. ஒரு ஷாப் இருக்கா, வெளியே போய் இந்த ஷாப்பில் போயிட்டு அந்த மெக்கானிக் ஷாப்போ சம்திங் அந்த மாதிரி ஸ்கில்லை கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு 1 hour போதும், சும்மா ஸ்டடி பிளான் மட்டும் இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு 1 நாளைக்கு நான் 5 hours படிக்கணும், 8 hours படிக்கணும், இந்த டைம் இது பண்ணணும் அது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ½ hour அண்ட் தென் 1 hour அந்த மாதிரி போங்க. 1 hour வேணால் ஸ்டடி பண்ணிட்டு ரிமைனிங் டைம்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் என்ன மாதிரி நான் சொல்கிறேன்னா, ஸோ என்ன மாதிரி ஃபோனு படம் ஸோ இந்த மாதிரி போகாமல் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசுங்க. சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட் மீன் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஜாலியாக பேசுங்க. இந்த 3 months வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். மூவிஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஒரு 10 days வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து ஒரு ஷாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபாதர் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கார், ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த கம்பெனிக்கு போங்க, அனலைஸ் பண்ணுங்கள், இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்க ஸ்கில்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. மொபைல் ஃபோன்ஸ் மூவிஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்காதிங்க. இட்ஸ் லைக் அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். ஸோ யூடியூப் சேனல் அப்படி தான் ரன் பண்ணேன். ஸோ ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள். இல்லைனா கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. என் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருந்துச்சுன்னா 185 to 190 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக 12th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு ஆக்சுவல் கட் ஆஃப் என்னன்னா 195. ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் த்ரில் டு see my கட் ஆஃப் அண்ட் மார்க்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 195 வந்தவொடனே வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, 185 அந்த ரேஞ்சில் இருக்க காலேஜ் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் லைக் ஆஃப்டர் சீயிங் மை ரிசல்ட்ஸ் என்ன சொல்கிறதுனா 195. ஸோ டாப் காலேஜ்லாம் சர்ச் பண்ணி ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் காலேஜ் நான் என்ட்ரு ஆனேன். ஸோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கும் வந்து நல்ல கட் ஆஃப் கிடைக்கும். ஸோ பி பாசிட்டிவாக இருங்க. ஸோ இன்னொரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, ஸோ மார்க் வரதுக்கு முன்னாடியே போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேராதீங்க. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு கன்ஃபார்மாக இதுதான் வரும் அப்படின்ட்டு இருந்தீங்க வேணால் போங்க. பட் கிவ் சான்ஸ் டு ஆஃப்டர் சீயிங் ரிசல்ட்ஸ்னால் அதுக்கப்புறமேட்டு வித்தின் 2 days போயிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸோ ரொம்ப மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இட்ஸ் லைக் இதே மாதிரி தான். ஸோ நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு. 170 கூட நல்ல காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த 4 months வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் மனசில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒன்றாச்சும் ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ பை.